சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஒருவருக்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது என்பதை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். நீ என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, இந்த அப்பாவின் முடிவில் நிச்சயமாக மாற்றம் இல்லை. இவரை யார் என்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இந்த அப்பா உன்னோடு நிற்கும் இந்த நாட்களில் உன்னை சுற்றி வரும் தீமைகளை வேறறுக்க நேரம் நேரம் காலம் பார்த்து கொண்டிருப்பவன் அல்லவா? உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏது என்றும் பார்த்து பார்த்து உனக்கு தருபவன் நான் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இன்று நான் உனக்கு செய்யக்கூடிய இந்த காரியம் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இருக்கும் தீமைகளை வேறறுத்து, இத்தோடு அது மீண்டும் உன்னை திரும்பி பார்க்க முடியாதபடிக்கு உன் வாழ்க்கையில் இன்று உன்னிடம் பேசக்கூடிய ஒன்றை உருவாக்கப் போகிறது. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதையெல்லாம் நாம் சரியாக உணர வேண்டும். உனக்காகவே இந்த சாயப்பா வருகின்ற இந்த காலத்தை நிச்சயமாக என் குழந்தை நீ தெளிவாக உணர வேண்டும் என்பதை மறக்காதே. அம்மா நீ நினைத்த மாத்திரத்தில் உனக்கு நடத்தி கொடுக்கும் விஷயங்களை எப்பொழுது நடத்தி கொண்டிருப்பவன் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நான் முழுமைப்படுத்தி கொடுக்கும் இந்த நேரம். அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலத்திலும் என் குழந்தை நீ எதற்குமே கலங்கக்கூடாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே நான் வருவது, இனி எப்பொழுதும் உன்னை தொடர்வது என்று ஒவ்வொரு நாளிலும் இந்த அப்பாவின் அன்பை உனக்கு மீட்டு கொடுத்து கொண்டே இருக்கும். எதிர்பாராத பல நேரங்களையும் தருணங்களையும் நாம் பார்க்கும் பொழுது நமக்கே என்று ஒரு வாக்குப்படும். ஒரு பல நல்ல விஷயங்களை இனி இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன் தேவைகள் என்ன, உன் சூழ்நிலைகள் என்ன என்பதனை எல்லாம் இனிமேல் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். உனக்கே என்று நான் உருவாக்கும் இந்த மாற்றங்களை நிச்சயமாக தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதை மறக்காதே. எதிலுமே நாம் இருக்கும் இந்த நேரம், இந்த சாயப்பாவினுடைய அன்பு உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயம் என்று ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்துவிட வேண்டும் என்பதை மறக்காதே. அப்பாவினுடைய அன்பு உனக்கு என்ன கொடுத்திருந்தாலுமே அதே நேரம் உன்னை ஆட்டி படைக்கும் தீமைகளையும் இந்த இடத்தில் அது வேறு அறுத்து கொடுத்திருக்கும். அதுதான் உண்மையான அன்பு. உண்மையான அன்பு தன் குழந்தையின் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை என் குழந்தையினாலேயே தீர்த்துவிட முடியும் என்ற ஒரு மன வலிமையை கொடுப்பதுதானே. அந்த மன வலிமையை உனக்கு நான் என்றுமே உறுதியாக கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இந்த சாயப்பா நினைத்ததை எல்லாம் உனக்கென்று சாதித்து கொடுத்துவிட வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டு நினைத்த மாத்திரத்தில் எல்லாவற்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லிவிடும் மனநிலைக்கு நான் வந்துவிட்டேன். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ புரிந்து கொண்டு சரியாக உணரும் இந்த காலம் முழுக்க இனி அத்தனையிலும் உனக்காகவே நான் நின்று பேசுவேன் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாமல் எதையாவது எண்ணி கலங்கிக் கொண்டிருக்காதே. உனக்கே என்று நான் எடுத்துச் சொல்லும் இந்த நேரங்களை எல்லாம் இனி எப்பொழுதும் நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சாயப்பாவின் முன் நின்று நான் எதையும் தாண்டி வருகின்ற இந்த வாழ்க்கை இனி நன்மதிப்பை கொடுக்க இந்த சாயப்பா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கட்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலத்திலும் என் குழந்தைக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்களை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். உனக்காக நான் எதையுமே நடத்தி முடிக்க வந்த நேரம், உனக்காகவே நான் எதையும் நடத்தி கொடுக்கும் இந்த நேரம். இனி என் குழந்தை எந்த இடத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ தொலைத்து விடக்கூடாது. உன்னோடு எப்பொழுதும் நான் இருப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் வருவதை எந்த சூழ்நிலையிலும் நீ அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா சொல்லும் பொழுதிலேயே பல குழப்பங்கள் உனக்கு வருவதாக இருந்தால் அந்த குழப்பங்களை எல்லாமும் தீர்த்து உனக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை நீ உருவாக்கிவிட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. மிகப்பெரிய தருணங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாகவே கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. இந்த அப்பாவின் முன்னின்று உன்னை அவமானப்படுத்திய இடங்கள், முன்னின்று உன்னை கேவலப்படுத்திய இடங்கள் என்று இந்த இடங்கள் எல்லாமும் என் குழந்தை பட்ட கஷ்டங்களை நான் அறிவேன். என் குழந்தைக்காக நான் கொடுக்க இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் அறிவேன் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இது போன்ற காலங்களில் எல்லாம் நீ தெரிந்து கொண்டால், இந்த அப்பா நான் உன்னோடு வருகின்ற இந்த தருணங்களை எல்லாமும் நீ என்னவென்று அறிந்து கொண்டால், உனக்காகவே நான் இருப்பது இனி உனக்கு கட்டாயம் என்னவென்று புரிந்துவிடும். உனக்கான நேரம் என்னை ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்துச் சொல்லிவிடும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நாம் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவுபடுத்தி விடுவாய் என்பதை மறக்காதே. தேவையில்லாமல் எதற்கும் என் குழந்தை கலங்கக்கூடாது. சரியான ஒன்றை மன நிறைவோடு நீ பெற்றுவிட வேண்டும். சரியான ஒன்றிற்காக என் குழந்தை எப்பொழுதும் நீ நிச்சயமாக உழைத்து விட வேண்டும்.
தேவையில்லாத விஷயங்களுக்காக போராடி கொண்டிருப்பதை தாண்டி இனி உனக்கு நடக்கும் தேவையான விஷயங்களுக்காக நீ போராட கற்றுக்கொண்டால் அது போதும். எதிலும் தெய்வத்தின் அன்பு உனக்கு துணையாக கிடைக்கும். இந்த நேரம் முழுக்க இனி உன்னை எப்பொழுதும் மதிப்போடு நம்பிக்கையோடு வழி நடத்துவேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. இந்த சாயப்பா நான் இருந்து உனக்கு சொல்ல நினைத்த இந்த விஷயங்கள் இனி அத்தனையும் நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரியான மன வலிமையோடு என் குழந்தை எதையுமே நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பா முன்னிருந்தது போல எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் யோசித்து என் குழந்தை நீ கலக்கம் கொள்ளாதே. உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாம் என் குழந்தை இனி அடுத்தடுத்த நிலைகளில் உன்னை மாற்றட்டும். உனக்கு நடக்கும் எல்லா தேவைகளும் உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை சரியாக உணரப்படுத்தட்டும். எதற்கெடுத்தாலும் என் குழந்தை நீ பதறாதே. எதற்கெடுத்தாலும் என் குழந்தை நீ கலங்காதே. எதிலுமே உனக்கு தேவையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதை மறக்காதே. உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்குள் இருக்கும் உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்காதே. நம்பிக்கை கொண்டு எதையும் நாம் எடுத்துவிட வேண்டும் என்று என் குழந்தை யோசிக்கும் இந்த நேரம் அடுத்தது நடக்கும் நல்ல விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக சாயப்பா என்ற தெய்வத்தின் அருளால் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த மாற்றங்கள் நடக்கிறது அல்லவா? தீமைகளினால் சூழ்ந்து நிற்கும் விஷயங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகிச் செல்லட்டும். தேவைகளினால் எல்லா விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள நல்லதையே வேண்டி நாம் எதை செய்ய நினைத்தாலும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதை மறக்காதே. உன்னோடு நான் இருப்பது என்றும் உன்னை மாற்றுவதாக இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வரும் என்பதை நீ மறக்காதே. பல நேரங்களில் உனக்கு நான் கொடுத்த அனுபவங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா உன் வாழ்க்கையில் இருக்கும் தீமைகளை எல்லாம் வேறறுக்க வேண்டும் என்று நினைத்துவிட்ட இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கும் பல தீமைகளுக்கும் இத்தோடு முடிவு கட்டிவிட வேண்டும். உன்னை சுற்றி வரும் பல தீமைகளிலிருந்து உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு தருணங்களையும் என்னவென்று பார்த்துவிட வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. நல்ல காலம் உனக்கு இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதையெல்லாம் நீ எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா? எந்த நாளிலும் இந்த குழந்தைக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள தெய்வம் இருக்கிறது என்பதிலிருந்து உனக்கு நடப்பதை எல்லாமும் நீ ஏற்றுக்கொண்டு வாழ பழகிவிட வேண்டும். அதுதான் உனக்கு நல்லதும் கூட. நல்லதையே எடுத்து இந்த அப்பா உன் முன்னால் நிறுத்தும் இந்த காலம் முழுக்க இனி அத்தனை விஷயங்களும் உனக்கு நல்லதொரு தேவைகளை தந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதையும் நீ மறக்காதே. எது நடந்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் பக்கம் இருக்கின்ற தவறுகளை எப்பொழுதுமே நீ திருத்திக் கொள்ள தயாராக இருக்கின்றாய். எடுத்துச் சொன்னால் என் குழந்தைக்கு புரிகிறது. நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலிருந்தும் தன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என் குழந்தைக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களில் பல மாறுதல்களை நடந்தது போல இனியும் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை நீ மறக்காதே. இனியும் ஒவ்வொரு மாறுதல்களும் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்குள் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. எதையுமே தாண்டி நாம் எதையெல்லாம் உருவாக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது என்னவென்று நாம் தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனையும் உன்னை வாழச் சொல்லும் என்பதை மறக்காதே என் குழந்தையே. சாயப்பா உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த ஒரு தீமைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று நினைத்ததற்கு முழுக்க முழுக்க ஒரு காரணம் உண்டு. இது உனக்கு நடக்கின்ற மிகப்பெரிய துரோகம். உன்னை தேவைக்கு பயன்படுத்திவிட்டு உன்னுடைய அன்போடு விளையாடியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரம். இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி நிச்சயமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு கெடுதலை செய்தாலும் அதிலிருந்து ஒருவர் மீண்டு வருகிறார் என்றால் அவர்களுக்கு அதற்கு முழுக்க முழுக்க காரணம் தெய்வத்தின் துணையின்றி வேறு எதுவும் இல்லை என்பதுதான். தெய்வத்தினுடைய அன்புதான் உனக்கு எப்பொழுதும் உன் விருப்பங்களை சரியாக உனக்கு நடத்துகிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. அதனால் மற்றவர்களை நினைத்து ஒருபொழுதும் என் குழந்தை நீ எப்பொழுதும் வருத்தம் கொள்ளாதே. உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் தாண்டி நீ வாழத்தான் வேண்டும். சாயப்பா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையிலும் உனக்கு பல மாற்றங்கள் வந்து சேரத்தான் வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. இந்த தெய்வம் எப்பொழுதும் உனக்கு என்ன கொடுக்க எண்ணுகிறது என்பதை எல்லாம் நீ தெரிந்து கொண்டாய். ஆனால் அடுத்தது நடக்கப் போவதை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் அல்லவா? அடுத்தது நடக்கக்கூடிய விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்தும் அல்லவா? சாயப்பா என்ன நடத்துகிறார் என்பதனை புரிந்து கொண்டால் இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களுக்கான அத்தனை காரணங்களும் உன்னை தேடி வந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. நல்லதையே வேண்டி அப்பா எப்பொழுதும் உனக்காகவே உன்னை வாழ வைப்பேன் என்பதை நீ புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி என்ன நடந்தாலும் இவை எல்லாவற்றிலும் நீ சரியாக வாழ்ந்து விடுவாய் என்பதை மறந்து விடாதே.
முழுக்க முழுக்க உன்னை நல்வழிப்படுத்த நான் எடுத்துக்கொண்ட இந்த விஷயங்கள் இது எந்த நாளும் உண்மையான அந்த அன்பு கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள். எந்த நாளும் எந்த கஷ்டத்திலும் உனக்காக எல்லாமும் துணை இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.